Hello and welcome to my channel. You may know I am uploading shorts on English vocabulary with some hard words daily with a Tamil meaning. Most of my viewers are requesting pronunciations of those words and how to make sentences using those new words. So I have decided to make a series of videos to introduce those new words to you again with their pronunciation, Tamil meaning and example sentences. So நான் தினமும் அப்லோட் செய்கின்ற vocabulary shorts with hard words என்னுடைய pronunciation அந்த வேர்ட்ஸை நாங்கள் எவ்வாறு கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுவது அதோடு அவற்றை யூஸ் பண்ணி எந்த மாதிரியாக சென்டென்சஸ் உருவாக்கி கொள்வது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை என்னோட வியூவர்ஸ் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஸோ ஐ ஹாவ் டிசைடட் டு மேக் a series of video on that. The first word that I'm going to introduce you is curiosity. Curiosity. The meaning of that is arvam. Curiosity. We watched the movie with great curiosity. நாங்க மிகுந்த ஆர்வத்தோட அந்த மூவியை பார்த்தோம். ஓகே, கியூரியோசிட்டி என்றதுக்கான மீனிங் ஆர்வம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் sophisticated அதிநவீனமானது. Her crafting techniques are more sophisticated than mine. அவளோட கைவேலைக்கான அந்த உத்திகள் என்னோடதை விட ரொம்ப நவீனமானது. ஓகே, அதிநவீனமானதாக இருக்குது. sophisticated என்பதற்கு உலகியலுக்கு தக்கவாறு நடக்கின்ற, ஓகே, உலகம் மாறுவதற்கு தக்கதாக நவீனமானதாக நடத்தல், இந்த மாதிரியான மீனிங்கும் கொடுக்கப்படுது. ஓகே, sophisticated. Next one, enthusiasm. உற்சாகம். ஓகே, ரொம்ப உற்சாகமாக இருத்தல். He shows enthusiasm all time. அவன் எந்த நேரமும் உற்சாகத்தை காட்டியவாறு இருக்கிறான். Enthusiasm. Otherwise we can say he is an enthusiastic person. அவன் ஒரு உற்சாகமான மனிதர். ஓகே, ஸோ enthusiasm என்பது உற்சாகம். நெக்ஸ்ட் ஒன், tolerate என்பது பொறுத்துக்கொள், தாங்கிக்கொள், இந்த மாதிரியான மீனிங்கில் சொல்லப்படும். I can't tolerate this noise anymore. இதுக்கு மேலே எனக்கு இந்த நாய்ஸை, இந்த சத்தத்தை தாங்கவே முடியாது. I can't tolerate. ஸோ tolerance என்பது பொறுத்துக்கொள்ளும் தன்மை. He exceeded the tolerance level. அவனோட தாங்குகிற தன்மையோட அந்த மட்டத்தை அவன் தாண்டி விட்டான். ஓகே, டாலரன்ஸ் தாங்கிக் கொள்ளல், டாலரேட் பொறுத்துக்கொள். ஓகே, let's see the next one. Permuted. It means வரிசைப்படுத்தப்பட்டது. ஓகே, ஆர்டராக வரிசைப்படுத்தி வைத்தல். Permuted. All the goods were permuted in the distribution area. ஓகே, விநியோகிப்பதற்கான அந்த
இடங்களில் எல்லா பொருட்களும் வரிசைப்படுத்தப்பட்டன. Okay, all the goods were permuted in the distribution area. So permuted என்பது வரிசைப்படுத்தல், ஆர்டராக அடுக்கி வைத்தல். See the next one. Personality. Personality. இந்த வேர்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதே போல் யூஸ் பண்ணியும் இருப்பீங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் இஸ் ஆளுமை. ஓகே, ஒருவருக்குரிய பண்பு ஆளுமை. She has a great personality. அவளுக்கு உயர்ந்த ஆளுமை இருக்குது, உயர்ந்த தன்மைகள், பண்புகள் அவளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ personality என்பது ஆளுமை. So shall we see the next word? Distinction. Distinction என்பது வேறுபாடு, வித்தியாசம். ஓகே, டிஃபரன்ஸ். அதுக்கு தான் நாங்கள் டிஸ்டிங்ஷன் என்று சொல்வோம். I can't see any distinction on both of those products. அந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுக்கும் இடையில் எனக்கு எந்த வேறுபாடும் தெரியலை. ஓகே, I can't see any distinction on both of those products. Distinction என்பது வேறுபாடு அப்படின்ற மீனிங்கில் சொல்லப்படுது. Next one, prominence. Prominence, முக்கியத்துவம். Prominence. The talent show brought him to national prominence. ஓகே, அந்த டேலண்ட் ஷோ ஆனது அவனை ஒரு தேசிய ரீதியிலான முக்கியத்துவமான ஒருத்தராக மாற்றிடுச்சு. ஓகே, ஒரு ஷோக்கு சென்றதன் மூலமாக அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். நேஷனல் லெவலில் அவர் ஒரு முக்கியமானவராக மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இந்த ப்ராமினன்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். The talent show brought him to national prominence. See this one. Predominant. Predominant. ஆதிக்கம். She is predominant among the group. அந்த குரூப்பில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துபவர் அவளே. ஓகே, she is predominant among the group. ஒரு இடத்துல ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை, இதுக்கு நாங்கள் predominant என்று சொல்வோம். Last but not least one, progeny. Progeny. What is progeny? Sandadi. Sandadi. They are the progeny of immigrants. ஓகே, அவர்கள் சந்ததிகள். யாரோட சந்ததி என்றால் இமிக்ரன்ஸ் என்பது குடியேறியவர்கள். ஓகே, இங்கே வந்து குடியேறிய வெளிநாட்டவர்களோட சந்ததிகள். ஓகே, இதுக்கு தான் நாங்கள் இந்த சந்ததி அப்படின்றதுக்காகத்தான் என்ன வேர்டை யூஸ் பண்ணுவோம்டா ப்ரோஜெனி. ப்ரோஜெனி. ஓகே, டுடே we have learned 10 hard words for your dictionary. Let's meet in another video with 10 more words. Till that, you should practice the learned new words. You should write new sentences using these words, and they have to be used in your conversations as well. Thank you for watching this video. Let's meet in the next video. Until that, take care everyone. Bye.